Hi friends, welcome to Invest IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டியோ லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,002 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ரைடே ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 23,110, ஹை பார்த்தீங்கன்னா 23,345, லோ பார்த்தீங்கன்னா 23,067. கடைசியாக நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 23,114 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. 23,114 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 112 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்போர்ட் தற்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த 23,000 வந்து ஒரு கிளியர் கட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. 23,000 22,980 980 to 300 வச்சுக்கோங்களேன். ரவுண்ட் ஃபிகராக வேணால் 22,980 to 23,000 வந்து நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது இந்த ஏரியா. பிகாஸ் இந்த ஏரியா வந்து தான் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து 23,900 800 வரைக்கும் ஒரு ரிவர்சல் கொடுத்தது. திருப்பி நடுவில் இந்த ஏரியாவில் வந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு அப்சைட் போச்சு. ஏதாவது கிட்டத்தட்ட பெருசாக போல் கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் கிட்டத்தட்ட மேலே வந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதாவது 22,980 23,000 வந்து ஒரு கிளியர் கட் சப்போர்ட்டாக நாளைய மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே இறங்கணும்னா ஃபர்தராக இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 22,800 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டு சப்போர்ட்டு, ஏன்னா ஒன்ஸ் இந்த 23,800 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கான டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23/3/26. நாளைக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 22,980 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 22,800 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு. நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும்? ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா, இந்த கேண்டலோட பாட்டம், அதாவது 23,340 வந்து நம்மளுக்கு இமிடியேட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து இமிடியேட் ஏன்னா நியர்பை டேர்மில் இந்த ஏரியாவை நிஃப்டி வந்து பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அதுதான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இமிடியேட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது 23,340 வந்து நம்மளுக்கு வந்து க்ரூஷலாக இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதாவது 23,530 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் ஒன்று என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,340 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இது நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் 23,530 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 23,114. ஸோ மார்க்கெட்டோட இமிடியட் ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லெவலும் மெயினாக பார்த்தீங்க, அதாவது ரெசிஸ்டன்ட் ஒன்றான 23,340, அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 22,290. இது ரெண்டும் மெயினாக பார்த்துக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை எடுத்துக்கோங்க. மோர் ஓவர் கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 280 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோசிங்கில் ஃப்ரைடே முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது சப்போர்ட் ஒன்றான 22,290. நம்ம இந்த சப்போர்ட்டையும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 22,800 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்றான 22,280 to 300, இந்த 280 980 to 300 வந்து நம்ம
நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல். ஸோ சப்போர்ட் ஒன்று திருப்பியும் சொல்லிடுறேன், இந்த இடத்துல தப்பாக எழுதிட்டேன். சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 22,980 to 300. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலில் நாளைக்கு பாருங்கள். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 22,800 லெவல் வரைக்கும் டவுன் சைட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.